ஹலோ. காலையிலேருந்து ஒரே ஒரு வேர்ட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. செக் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ ரெக் யுவர் செல்ஃப். ஏதோ ஒரு விஷயம் சடனாக நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகணும், அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ சடனாக எடுத்த முடிவு. நீங்கள் அந்த டிசைட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வாட்டி கொஞ்சம் இன்னொரு வாட்டி அதை பற்றி யோசிக்கிறது நல்லது. ஹெரோஃபண்ட் கார்டு கண்ணில் பட்டதுனால ஃபர்ஸ்ட் கார்டு எடுக்க சொன்னதுனால இந்த கார்ட்ஸ் நான் எடுத்துட்டேன். இந்த கார்டை நான் பார்க்குறவங்கள சில பேர் அட்வொகேட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பார்ட்டிஸ், அந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸாக இருக்கலாம். உங்களோட எனர்ஜி இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும் போது சில பேருக்காக சொல்ல, எல்லாரும் கிடையாது, எல்லாரும் ட்ரிகர் ஆகாதீங்க, சில பேர் அப்படி இருக்கீங்க சரியா. யாருக்கு என்ன மாதிரியான மெசேஜ் ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. எல்லா மெசேஜ் உங்களுக்கு தானே ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க சரியா. சில பேர் உங்கள் எனர்ஜி எப்படின்னா, நான் இதை சூஸ் பண்ணட்டுமா அதை சூஸ் பண்ணவா, மைண்டில் வேறு ஓடுறது வேற விஷயம், ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது ரெண்டு விஷயம். அதனால ஒரு விஷயம் நம்ம சூஸ் பண்ணோம்னா கஷ்டம் கொடுத்துரும், இன்னொரு விஷயம் சூஸ் பண்ணோம்னா நமக்கு மனசு உடையிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம் ஃப்யூச்சரில். கன்ஃபியூஸ். உங்கள் எனர்ஜி என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணுது. ஒரு விஷயத்தில் வந்துட்டு உங்களால் அபண்டன்ஸ் பார்க்க முடியுது. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், கரியராக கூட இருக்கலாம் சரியா. லைஃப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் கைடன்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி ரீடிங் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஓகேவா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அப்படி சொல்லி கூட சில பேர் வந்துட்டு வேறு மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்க கமெண்ட்ஸில். எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு எல்லாரும் இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் அப்படி. ஒரு இடத்துல வந்துட்டு உங்களோட க்ரோத் நல்லா இருக்கு, அபண்டன்ஸ் கிடைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியுது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சோல் அந்த விஷயத்தில் கனெக்டடாக இருக்கு, உங்களுடைய ட்ரீம் அதை கனெக்ட் பண்ணுது. சடனாக எனக்கு மைண்ட் டியூஷன்லேயே சேனல் ஆகுது. ஏதோ ஒரு வேர்டு வருது, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு. அது எதனால எனக்கு அப்படி வருதுன்னு தெரியல. இதுக்கு முன்னே நான் இந்த மாதிரி கேட்டதும் கிடையாது. சேனல் ஆகுது இந்த மாதிரி. யாருக்கு யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்ற மாதிரி ஏதோ ஒரு வேர்டு எனக்கு வருது. அது யாருக்கு எப்படி என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஒரு இக்கட்டான நிலையில இருக்கவங்க எனர்ஜி சில பேருக்கு. சூஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஸ்ட் ஆகுறீங்க. ஒன்று நீங்கள் தேவையில்லைன்னு விட்டுட்டீங்கன்னா அது அவங்களுக்கு பெயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த விஷயம் அது பெயின் கொடுக்குற மாதிரியான விஷயம் இருக்கும். உங்களுக்கும் என்னன்னா அந்த விஷயத்தை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் நீங்கள் க்ரோத் உங்களுக்கு தேவை லைஃப்பில், உங்களுடைய ட்ரீம்ஸ் உங்களுக்கு தேவை முக்கியம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, இந்த விஷயத்தில் நம்ம போகலாமா வேண்டாமா. சில பேருக்கு இமோஷ்னலி கூட இந்த விஷயம் கனெக்டடாக இருக்கலாம். சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக,
சில பேருக்கு லைஃபே ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுற மாதிரி. ஒரு நாள் ரன்னிங் ரேஸ் மாதிரியும், ரன்னிங் மாதிரியும், ஒரு நாளைக்கு கபடி விளையாடுறதும், லைஃபே ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி, ஒரு ஒலிம்பிக் மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. சில பேர் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பார்ட் சூஸ் பண்ணுறதா, இல்லை நம்மளுடைய லைஃப் சம்பந்தமாக வேறு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிக்கிறீங்க. ஒரு கை இங்கே ஒரு கை அங்கே பிடிச்சிட்ருக்கீங்க. உங்களுடைய ட்ரீம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு கையில் வந்துட்டு உங்களுக்கான அபண்டன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வாழ்க்கை ஒரு சைடில் இருக்குது. எதை சூஸ் பண்ணுறது? சூஸ் பண்ணுறதுன்றது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது. யோசிங்க, ரிலாக்ஸ்டாக டைம் எடுத்துக்கோங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? இந்த கார்ட்ஸ் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி ஆவலாக இருக்காங்க. என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்காக என்னோட கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். கலெக்டிவ் ரீடிங். ஓகே, ஃபவுண்டேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், மூவிங் ஆன். 4 and 6, 10 உங்களுடைய நியூ லைஃப். இது உங்களுடைய நியூ லைஃப்கான ஒரு டிசிஷன். ஸோ அமர உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு இல்லை ஏதோ ஒன்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஜஸ்ட் ஜோக் பண்ணுறேன், ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக உட்காருங்க, டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக டிசைட் பண்ணுங்க. இது உங்களோட லைஃப் சம்மந்தமான விஷயம். அவசரம் தேவையில்லை. இவ்வளோ வருஷம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, பொறுமையாக இருந்தீங்க, எல்லா விஷயம் எதிர்பார்த்தீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க. இப்போ அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் வரும்போது இன்னொரு விஷயம் கடவுள் உங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சுருக்குறாங்க. உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் என்ன மாதிரியான நிலையில் இருக்குது, இன்னமும் நீங்கள் பழைய மாதிரியே ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு லைஃப்பை பற்றி ஒரு எந்த டிசிஷனும் எடுக்க முடியாத அளவுக்கான ஒரு பர்சனாக இருக்கிறீங்களா, இல்லை லைஃப் லெசன் கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கிறீங்களா, இன்னும் முட்டாளாகவே இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு டீச்சராக ஒரு பர்சனாலிட்டியில் எல்லாம் தெரிஞ்ச ஒரு கலவையாக இருக்கீங்களா? அந்த வடிவேல் காமெடி ஞாபகத்துக்கு வருது எனக்கு. நானும் ரவுடி தான் சொல்லிட்டு ஜீப்பில் ஏறி போகிற மாதிரி. நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்கன்னா, வெளி உலகத்துக்கு சில பேருக்காக சொல்கிறேன். சில பேர் வந்துட்டு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் ரொம்ப போல்டாக இருக்கேன், நான் எல்லாம் எந்த விதமான இது இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், நான் என்னோட லைஃப் ட்ரீமை நோக்கி போயிட்டுருக்கேன், என்னோட லைஃப்பை மாற்றி அமைக்க போகிறேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அந்த ஃபியர், கன்ஃபியூஷன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கீங்க நீங்கள். இப்போ இந்த ஒரு டெஸ்ட் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் பாஸ் ஆக போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான். எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. இது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றது உங்கள் கையில் தான் இருக்கு. இது உங்கள் லைஃப் டெஸ்ட். ஸ்கூல் டெஸ்ட்டோ காலேஜ் டெஸ்ட்டோ எந்த ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு நீங்கள் கொடுக்குற அதுவோ கிடையாது. இது உங்களுடைய லைஃப் டெஸ்ட், ஃபைனல் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகணும். உங்கள் லைஃப் சம்பந்தமான ஒரு விஷயம். நீங்கள் பழையபடியே சும்மா ஒரு இல்யூஷன் மாதிரியான ஒரு விஷயத்துக்காக அந்த மாய வலையிலேயே சிக்கி இருக்க போகிறீங்களா, இல்லை கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த பாத், அந்த வழி, அந்த லைட் நோக்கி நீங்கள் போக போகிறீங்களா? டிசைட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா?
அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஏதோ டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறீங்களா? உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு 2 விஷயம் இருக்குதுங்களா? உங்களால் சூஸ் பண்ண முடியலையா? அவசரம் இல்லை, வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு கார்டு பார்ப்போம். எஸ், பவர் 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 888 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருக்கிறீங்க. 1010 66 44 இதுதான் உங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த். உங்கள் பவர் என்னன்றது நீங்கள் காட்ட வேண்டிய நேரம். உங்களுடைய லைஃப், உங்கள் லைஃப் சம்மந்தமான விஷயம். இவ்வளோ நாளாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எதுவும் இல்லைன்னு புலம்பி இருப்பீங்க. இவ கடவுள் வந்து சடனாக உங்களுக்கு வந்து ஒரு 2 விஷயத்த கொடுத்துட்டு கண்ணு முன்னாடி இப்போ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒரு உங்கள் கண்ணுக்கு இப்போ எப்படி தெரியுதுன்னா, ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் மாதிரியும், 2 விஷயமே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரியும், சில பேருக்கு ஒரு அபண்டன்டான ஒரு விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இதுவா அதுவான்றது நீங்கள் நினைச்சீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். சரியா? எடுக்கும் போதே இந்த கார்டு பார்த்தேன், சரி இது இருக்காதுன்னு நினச்சேன். கண்டிப்பாக இதுதான் வருது. அதான் சொன்ன மாதிரி சில பேருக்கு உங்களுடைய இமோஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், கண்ணை மறைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்ட அதிகம் ஷேர் பண்ணாதீங்க எந்த விஷயங்களுமே. இமோஷன்ஸ் அதிகமாக இருக்குங்க. இமோஷன்ஸை மூட்டை கட்டி வைங்க. இல்லை வேறு எதுனா ஒரு விஷயம் தான் அதையும் மூட்டை கட்டி இன்னொரு சைடு வைங்க. மைண்ட் வந்து பிளாங்காக எதுவுமே இல்லாமல் ஒரு கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் யோசிங்க. உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சொல்லிட்டேன் எப்படின்னு. ஓகேவா? இதுக்கு மேலே கார்ட்ஸ் எதுவும் எடுக்க வேணாம் சொல்கிறாங்க. நிறைய உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ஃபோக்கஸ் மாற்றி அமைக்கிறதுக்கு, உங்களை அந்த பாத்துலேருந்து வேறு விதமாக திருப்பி விடுறதுக்கு, நீங்கள் யோசிக்கிற விதங்களை திருப்புற மாதிரியும், நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தாட்ஸ், உங்கள் திங்கிங் எல்லாமே வந்து வேறு விஷயத்தை நோக்கி போகிற மாதிரியும், நீங்கள் இந்த விஷயத்தில் மறக்கிற மாதிரி நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும். கண்டிப்பாக வரும். இது கடவுளோட டெஸ்ட். இதுலேருந்து நீங்கள் எப்படி பாஸ் ஆகுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நிறைய தடங்கள், நிறைய கஷ்டங்கள் வரும். இன்னும் நிறைய இமோஷனல் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். போல்டாக ஃபேஸ் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க, சோர்ந்து உட்காராதீங்க. என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களால் வெளியில் வர முடியும்னு உலகத்துக்கு காட்டுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க காட்டுங்க. உலகம்னா உங்களை சுற்றி இருக்கவங்க தான். ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு காட்டுங்க. வெறும் வாயால் வந்துட்டு நான் இப்படி, நான் அப்படி, நான் இது பண்ணிடுவேன், அது பண்ண முடியும் சொன்னீங்கல்ல, இப்போ அதுக்கான நேரம் வந்திருக்கு. நிரூபிங்க. ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும் போகும்போது தடை வரதான் செய்யும். கண்டிப்பாக தடை வரும். புராணங்களே நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, டிவியில், படத்தில். ஒரு விஷயம், நல்ல விஷயம் பண்ணணும் போகும்போது நிறைய தடை வரும். அந்த மாதிரி தான் நிறைய தடை வரும். ஃபேஸ் பண்ணுங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க. உங்களால் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியுன்றது மைண்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க. சரியா? டேக் கேர். காட் பிளஸ்.